அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 29/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராப வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை திரையோதசி திதி காலை 11:22 மணி வரை. அதன் பின் சதுர்த்தசி திதி சுவாதி நட்சத்திரம் மதியம் 12:10 மணி வரை. அதன் பின் விசாகம் நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபநாள். காதணி விழா, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கிரகப்பிரவேசம் நடத்துவதற்கு நல்ல நாள். இன்று மகாலட்சுமி வழிபாடு நடத்துவதால் வாழ்வில் பல நலமும் உங்களுக்கு வந்து சேரும். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மேற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் நண்பரின் நல்ல கருத்தை மதித்து செயல்படுவீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான புதிய வாய்ப்பு உருவாகும். மனப்பூர்வமாக பணிபுரிந்து தாராள பணவரவும் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவமும் பெறுவீர்கள். புத்திரரின் உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். எதிர் மனப்பாங்கு உள்ளவர் உங்களின் திறமை மிகு செயல்களை கண்டு வியந்து விலகுவர். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்கள் மகிழ்வுடன் உபசரிப்பீர்கள். குடும்பத்தில் அன்பு பாசம் வளரும். தொழிலாளர்கள் முயற்சியுடன் உழைத்து பணவரவும் நல்ல பயன்களும் பெறுவீர்கள். பணியாளர்களுக்கு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பெண்கள் கணவரின் அருமை பெருமையை பாராட்டுவீர்கள். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து அதிக தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். ரிஷப ராசி அன்பர்களே, இனிய வாழ்வு முறையை பெரிதும் விரும்புவீர்கள். மனதில் கலை உணர்வு அதிகரிக்கும். செயல்களை பொறுமையுடனும் நேர்த்தியுடனும் நிறைவேற்றி அக்கம் பக்கத்துடன் நல்ல அன்பு பெறுவீர்கள். வாகன பயணம் இனிய அனுபவம் தரும். புத்திரர் சொல்லுகிற வார்த்தையை வேதத்தின் விளக்கம் என்று நம்புவீர்கள். சீரான ஓய்வு உடல் நலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இல்லற துணை கூடுதல் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார். தொழிலில் அபிவிருத்தி பணி செய்வீர்கள். பணியாளர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பணி இலக்கு நிறைவேற்றுவர். பெண்கள் விதவிதமாக உணவு தயார் செய்து குடும்ப உறுப்பினர்களிடம் கூடுதல் அன்பை பெறுவீர்கள். மாணவர்கள் புரிதல் திறன் வளர்த்து சிறந்த தரத்தேர்ச்சி விகிதம் பெறுவர். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் வெற்றி பெற இயன்றவரை முயற்சி செய்வீர்கள். சுற்றுப்புற சூழல்களால் உருவாகின்ற சங்கடங்கள் மனதை கவலை கொள்ள செய்யும். பழைய நிகழ்வுகளின் நன்மைகளை உணர்ந்து செயல்படுவதால் நல்ல பலன்கள் பெறுவீர்கள். வாகனத்தில் உரிய பாதுகாப்பும் வாகனத்தில் மிதவேகமும் பின்பற்றுவது நல்லது. பூர்வ சொத்தில் அளவான பணவரவு கிடைக்கும். ஊட்டம் தரும் உணவு முறையும் சீரான ஓய்வும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்திடும். இல்லற துணை உங்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவார். தொழிலில் அளவான மூலதனத்துடன் அதிக உழைப்பால் இருக்கிற அனுகூல தன்மைகளை பாதுகாத்துக் கொள்வீர்கள். பெண்கள் ஆர்வமுடன் குடும்ப பணிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்கள் வெளி வட்டார பழக்கம் குறைப்பதால் படிப்பில் ஆர்வம் வளரும். கடக ராசி அன்பர்களே, இன்று உண்மையும் உழைப்பும் இரு கண்கள் என செயல்படுவீர்கள். உங்கள் சிறு பணியை கூட நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்படலாம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதால் பணம் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். உங்கள் நெருங்கிய உறவினருக்கு எதிராக செயல்படுபவரிடம் நீங்கள் நட்புறவு பாராட்ட வேண்டாம். புத்திரர் விரும்பிய பொருட்களை கேட்டு தொந்தரவு செய்வார்கள். இல்லற துணையிடம் சுய கௌரவ சிந்தனை இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்வதால் மட்டுமே குடும்ப ஒற்றுமை நிலைத்திருக்கும்.
தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூல தன்மைகளை இனிய அணுகுமுறையால் பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் சக பணியாளர்களின் குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். பெண்கள் பிறந்த வீட்டு பெருமையை பேசுவதில் நிதானம் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் ஆசிரியரின் கண்டிப்புக்கு உட்படாத அளவில் நன்னடத்தை குணம் பாதுகாப்பது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்கின்ற மனநிலையுடன் செயல்படுவீர்கள். சில யதார்த்த முயற்சி பாடம் சொல்லி தருவதாக இருக்கும். உறவுகளை நல்ல விதமாக பாதுகாத்துக் கொள்வீர்கள். புத்திரரின் புத்திசாலித்தனமான செயல்கள் உங்கள் மனதை மகிழ்விக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பீர்கள். இல்லற துணை முக்கிய தருணங்களில் உங்களின் கௌரவம் வளர தகுந்த ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து சேமிப்பு அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி இலக்கை திட்டமிட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர்கள். சலுகை பயன்களும் கிடைக்கும். பெண்களுக்கு தாய் வீட்டு உதவி திருப்திகரமாக வந்து சேரும். மாணவர்கள் சக மாணவரின் அன்பான உதவியினால் படிப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நடுநிலை சிந்தனைகளுடன் பணிபுரிவீர்கள். கவனக்குறைவால் உருவான தவறு மனதில் பதற்றம் ஏற்படுத்தலாம். குடும்பத்தின் அத்தியாவசியமான தேவையை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள். பழகியவர்களில் சிலர் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு தவறான வழிமுறைகளை சொல்வார்கள். இருப்பினும் நீங்கள் நேர்மை வழியில் நடந்து கஷ்ட சூழ்நிலையை தாங்கிக் கொள்வீர்கள். புத்திரரின் நற்செயல் மனதை மகிழ்விக்கும். அன்புக்கு உரியவர் பரிசு பொருள் தருவார். இல்லற துணையின் மனதில் உங்கள் மீதான நல்ல எண்ணம் மாறாத வகையில் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை உருவாக்குவீர்கள். பணியாளர்கள் சோம்பல் குணம் தவிர்ப்பதால் பணிகள் திட்டமிட்டபடி நிறைவேறும். பெண்கள் கணவரின் சம்மதம் இன்றி யாருக்கும் பணம் கடன் கொடுக்கவோ எவரிடமும் பணம் வாங்கவோ கூடாது. மாணவர்கள் படிப்பில் கவனமும் புதியவர்களை நண்பர்களாக தேர்வு செய்வதில் நிதானமும் பின்பற்ற வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கான கடமையை பெரிதென எண்ணி செயல்படுவீர்கள். நீண்ட கால லட்சிய கனவை நிறைவேற்ற உரிய வாய்ப்பு வரும். தவறாமல் பயன்படுத்தி அளப்பரிய நன்மைகளை பெறுவீர்கள். விலகி சென்ற உறவினர்களில் சிலர் விரும்பி சொந்தம் பாராட்டுவர். வாகன பயன்பாடு திருப்திகர அளவில் இருக்கும். புத்திரர் நற்குண நற்செயலால் பெற்றோருக்கு பெருமை தேடி தருவார். பெண்கள் தாராள பணவரவில் முக்கியமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். கணவரின் நல்லன்பும் பாசமும் மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து ஆதாய பணவரவு கிடைக்கும். மாணவர்கள் ஆன்மீக சிந்தனையுடன் படித்து கூடுதல் தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சிரமங்களை சமாளித்து வெற்றி பெறுகின்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். கடந்த நாட்களில் திகைப்பு தந்த பணியை இலகுவாக நிறைவேற்றுவீர்கள். சமூகத்தில் நற்பெயரும் அந்தஸ்தும் ஏற்படும். தாயின் உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். புத்திரரிடம் அதிக விலை மதிப்புள்ள பொருட்களை பயன்படுத்துவ தருவதில் உரிய கவனம் பின்பற்ற வேண்டும். நண்பர் வாங்கும் பணக்கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கையெழுத்து இட வேண்டாம். இல்லற துணை சேமிப்பு பணத்தை தந்து சிறு தேவைகளை நிறைவேற்ற உதவுவார். தொழில் வியாபாரம் நண்பர்களின் உதவியால் வளர்ச்சி பெறும். பணியாளர் கூடுதல் தொழில்நுட்ப பயிற்சி பெறுவீர்கள். மாணவர்கள் சாகச விளையாட்டுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் அன்பினை பிரதானப்படுத்தி செயல்படுவீர்கள். முன்னர் அவமதித்தவர் அன்புடன் பழகுகிற புதிய சூழ்நிலை உருவாகும். வீடு வாகனத்தில் தேவையான அபிவிருத்தி மாற்றம் செய்வீர்கள். சிலர் புதிய வாகனம் வாங்கவும் நல்ல யோகம் உண்டு. புத்திரர் படிப்பில் சிறந்து உங்களின் கூடுதல் அன்பையும் பரிசு பொருளையும் பெறுவார். எதிரியால் தொல்லை அணுகாத சுமூக வாழ்வு பெறுவீர்கள். இல்லற துணை
உங்கள் கருத்துக்களை ஏற்று மகிழ்ச்சிகரமாக குடும்ப பணிகளை நடத்துவார்கள். தொழில் வியாபாரம் உற்பத்தி விற்பனையில் செழித்து புதிய சாதனை உருவாகும். பணியாளர்களுக்கு பாராட்டு வெகுமதி கிடைக்கும். பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்க நல் யோகம் உண்டு. மாணவர்கள் படிப்பில் சிறந்து நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் திட்டமிட்ட நற்செயலை சிறப்பாக குறித்த காலத்தில் நிறைவேற்ற நல்லவர்களின் ஆலோசனையும் உதவியும் கிடைக்கும். பேச்சில் நிதானம் மிகுந்திருக்கும். தம்பி தங்கைக்கு தேவையான உதவி புரிவீர்கள். வாகன பயணம் இனிதாக அமைந்திடும். புத்திரர் உங்கள் சொல்படி நடந்து பெருமை தேடி தருவார். எதிரியும் உங்களிடம் மறைமுகமாக உதவி பெற விரும்புவார். இல்லற துணை விரும்பிய பொருள்கள் வாங்கி தருவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை செழித்து தேவையான மாற்றங்கள் உருவாகும். பணியாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு, திருப்திகர அளவில் சம்பளம் வந்து சேரும். குடும்ப பெண்கள் கணவர் வழி உறவினர்களின் அன்பை பெறும் வகையில் நிகழ்வுகள் உண்டாகும். மாணவர்கள் ஆர்வமுடன் படித்து அதிக தரத்தேர்ச்சி பெறுவர். கும்பராசி அன்பர்களே, நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் முன்னால் கேட்ட உதவி ஒன்று வந்து சேரும். மனதில் தெய்வீக சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். வாகனத்தில் கூடுதல் பயன்பாடு வசதி பெற சில மாற்றம் செய்வீர்கள். புத்திரரின் சேர்க்கை சகவாசம் கவனித்து நல்வழியில் நடத்துவது சிரமம் அணுகாமல் தவிர்க்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இல்லற துணையின் நற்குணத்தை மனதார புகழ்ந்து பேசுவீர்கள். குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்வு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பினால் தாராள பணவரவு பெறுவீர்கள். பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு நற்பெயரும் சலுகையும் பெறுவர். பெண்கள் பொறுமை குணத்தினால் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திடுவர். மாணவர்கள் படிப்புக்கான பண வசதி தாராள அளவில் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் முரண்பாடு ஏற்படலாம். அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டிற்கு தகுந்த பாதுகாப்பும் வாகன பயணத்தில் மித வேகமும் பின்பற்றுவது அவசியமாகும். பிள்ளைகள் வெளியிடம் சுற்றுவதில் ஆர்வம் கொள்வர். அவர்களை அருகில் உள்ள சுற்றுலா இடங்களுக்கு அழைத்துச் செல்வீர்கள். உடல் நலம் சீர்பெற மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். இல்லற துணையிடம் பழைய நிகழ்வுகளின் குறைபாடு பற்றி பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு உதவும். பெண்கள் கணவர் வழி உறவினர்களின் மாறுபட்ட எண்ணங்களை பற்றி பேச வேண்டாம். மாணவர்கள் அதிக பயிற்சியினால் மட்டுமே சிறந்த தரத்தேர்ச்சி பெற இயலும். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.